அடிக்கணும், ரத்தம் வரணும், அப்படியே நான் சொட்ட அப்படி இப்படியே பிளான் பண்ணிட்டு போயிருப்பாங்க. போனவொடனே என்ன அவங்க ரசூல் என்ன நினச்சோம், ஸ்மூத்தாக தான் நினச்சிட்டு போயிருப்பாங்க. அபுஜெயல்கிட்ட போகும்போது என்ன நினச்சிருப்பாங்க, இவன் ஏற்கக்கூடாது, பிலாலை போட்டு அடிக்கணும், அப்போ பிலால் கதறணும், அப்போ உலகத்துக்கு தெரியணும் ஈமான்னா என்னன்ட்டு. இதுவாக டார்கெட் ரசூல் வச்சுட்டு போனாங்க. அவன் நரகத்துக்கு போயிடக்கூடாது. அவனும் ஃபிரௌன்கிட்ட போகும்போது மூசா நபி என்ன போயிருப்பார், அவன் ஏற்கக்கூடாது, நான் இவங்களை கூப்பிட்டு போகணும், கடல் பிளக்கணும், இந்த நாய் சாவணும், அதை நான் பார்க்கணும். இப்படியெல்லாம் அவங்க டார்கெட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு டார்கெட் பண்ணுறது என்ன, இந்த மாதிரி ஏதோ ஒரு அட்வென்ச்சராக ஏதோ ஒன்று இருந்துகிட்ருக்கணுங்க. ஒரே போரிங்காக போயிட்டுருக்கு, வெறும் லெக்சர்ஸாக போயிட்டுருக்கு. என்ன இது, ஏதாவது ஒன்று அட்வென்ச்சராக ஏதாவது பண்ணணும் இல்லையா அப்படின்னு. அந்த மாதிரி அது மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அது அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்கள், இந்த கற்றுக்கொண்டு பின்னாடி வர்றவங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க. பின்னாடி வர்றவங்கன்னா யார், அடுத்த ஜென்ரேஷனு. அதாவது போயிட்டு வர்றவங்கன்னா யார் இல்லை, அப்போ மக்களுக்கு இந்த ஐடியாலஜி கற்றுக் கொடுங்க. அப்போ ரசூலா என்ன பண்ணாங்க, இவ்வளோ பெரிய போரில் இவ்வளோ பெரிய வீரரை விட்டுட்டு போனாங்க. ஒரு கால் எல்லோரும் இவங்க அழிஞ்சு போயிருந்தாங்கன்னா அழியலன்னு ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மறுபடியும் அங்கேருந்து ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஆள் போதும், அதான் ரசூலா விட்டுட்டு போனாங்க. அப்போ இவ்வளோ பெரிய வேலைக்கு போகிறோம், டெமாலிஷ் ஆச்சுன்னா அதுதான் ஹாரூனுன்னாங்க. இல்லைன்னா நீயே பார்த்துக்குவ அப்படிங்கிற அந்த கட்ஸில் தான் விட்டு போனேன். அபூபக்கரும் போயிட்டார், உமரும் போயிட்டாருன்னா, உஸ்மானும் போயிட்டாருன்னா சமுதாயத்தை தலைமை தாங்கிற நீ ஒரு ஆள் போதும் அப்படின்றாங்க. இப்போ இதில் அடுத்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த கல்வி பணிக்காக இப்போ இன்றைக்கி நம்ம முன்னாடி இருக்கிற ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருத்தை, குர்ஆனுடைய அந்த போதனையை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த லட்சியத்தை அடுத்த தலைமுறை மத்தியில், மக்கள் மத்தியில் விழிப்புடன் உயிர்ப்புடன் வைத்திருப்பது, மக்களை பண்பட்டவர்களாக, பொறுமைசாலியாக, பக்குவமடைந்தவர்களாக இந்த மாதிரியான மக்களை தயார் பண்ணுவது. அதாவது இஸ்லாத்தை சரியான முறையில் புரிதல் இருக்கக்கூடிய மனிதர்களை உருவாக்குவது. இதுதான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய சவாலான இது ரொம்ப கஷ்டமும் கூட. இது சாதாரணமாக இது அதை சொல்கிறேன். இது இந்த 8 எழுத்து வச்சிங்கன்னா யார் யாருக்கெல்லாம் கோபம் வருது பார்த்தீங்களா? சப்ஜெக்டுக்கெல்லாம் இப்போ உயிர் வந்துருச்சு. சப்ஜெக்ட்லாம் பேசுனதே கிடையாது, உட்காந்துட்டே இருக்கும் எப்பயுமே வீல் சேரில் அப்படின்னு. அப்போ இந்த ஆஃபர் பொறுத்த வரைக்கும், இந்த அல்லாவுக்கு கடன், இங்கே அல்லாவுக்கு இந்த சேவை, நபிக்கு உதவி பொறுத்த வரைக்கும் லிமிட்டட் டைம் பீரியடு. இது அல்லாஹ் சொல்கிறான், அல்லாவின் பாதையில் செலவிடாமல் இருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது? வானங்கள் மற்றும் பூமியின் உரிமை அல்லாவுக்கே உரியது. உங்களில் வெற்றிக்கு முன் செலவு செய்து போரிட்டவர்கள் உங்களில் எவரும் வெற்றிக்கு பின்னர் செலவு செய்து போரிட்டவர்களை விட அதாவது அவர்கள் சமமாக மாட்டார்கள். பின்னர் செலவிட்டு போரிட்டவர்களை விட முன்னர் செலவிட்டு போரிட்டவர்கள் மகத்தான பதவி